இப்போ எங்கே போனாலும் உனக்கு பிடிச்ச படம் என்ன, இந்த வருஷத்தில் வந்து உனக்கு பிடிச்ச படம் என்ன, இன்ஸ்டாகிராமில் போனால் ஸ்டோரியில் என்ன பிடிச்ச படம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மீம்லாம் போட்டுருந்து நிறைய பேர் வந்து மீம்லாம் இந்த அதான் இப்போ வந்து ஜனவரி 1 வரப்போகுது. அதனாலேருந்து இந்த 2023 உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னா நிறைய பேர் மீம் போட்டு தள்ளுறாங்க. அதனால் வந்து இந்த ஒரு வீடியோவில் டாப் 10 எனக்கு மை ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ் முக்கியமாக சொல்கிறேன். தமிழ் ஃபிலிம்ஸ், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் மோஸ்ட்லி நான் இந்த இயரில் நிறைய பார்த்தேன். அதிகமாக சொல்ல முடியாது, லைட்டாக மீடியமாக அவ்வளோதான் பார்த்தேன் நான். இந்த ஒரு வீடியோவில் தமிழ் ஃபிலிம்ஸ் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ் இந்த வருஷத்தில் வந்த முக்கியமாக வந்து மோஸ்ட் பாப்புலர் ஃபிலிம்ஸ். இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப வந்து இந்த படம் இப்படி, இந்த படம் அப்படி, இந்த படம் இப்படி இருக்கும், கதை இப்படி இருக்கும் அப்படிலாம் டீட்டெயிலாக ரொம்ப உள்ளே போக தேவை. என்னை வந்து ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ. என்ன ஒரு படம் சொல்லும் போது வந்து என்னோடய தாட்ஸ் ஒரு 2 லைன்லேருந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆரம்பிச்சலாமா? 10th லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். 10th என்னென்னா PS2 தான். பொன்னியின் செல்வன் 2, பொன்னியின் செல்வன் 1 விட இந்த பார்ட் 2 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பொன்னியின் செல்வன் 1லேருந்து PS1லேருந்து இன்ட்ரொடியூஷனாக நிறைய காட்டினாங்க. அதனால் வந்து கதைகளும் அவ்வளோவா வந்து போல தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து மணிரத்னம் படம் பிடிக்காமல் இருக்க மாட்டாங்க. PS1 பிடிச்சிருந்து, PS2 அதோட வந்து நல்லாவே இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த புக்கில் இல்லை கதை வந்து இந்த படத்தில் இல்லை அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஃபைன். இருந்தாலும் மணிரத்னம் பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. 9th என்னென்னா ரொம்ப நாள் கழித்து நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது உளுந்த சிரித்த படம் இது டிடி ரிட்டர்ன்ஸ். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி சொல்லலாம். இதுதான் இந்த படத்தில் நிறைய இருக்குது, குறைங்கலாம் இது நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த ஒரு லாஜிக் எரரெலாம் பார்க்காம, ஸ்க்ரீன் எரரெலாம் பார்க்காம அப்படியே உட்காந்து பார்த்தேன். இந்த படம் உளுந்து சிரிக்கலாம். அந்தளவு தான் நான் தேட்டருக்கு போகும்போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் டீசர் பார்க்கலாம், ட்ரைலர் பார்க்கலாம், எதுவுமே பார்க்கல. அன்றைக்கி வந்து போய் பார்க்கும்போது இந்த விழுந்து சிரித்தேன் இந்த படம் இந்த பார்க்கும்போது வந்து. அதனால் டிடி ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப காமெடியான மூவியாக இருக்குது. எனக்கு 90 ப்ளஸ்லேருந்து இருக்குது. 8th என்னென்னா டாடா மூவி வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து டாடா ஏன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னால் கவின் அந்த படத்துலேருந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் டாடாவோட அந்த லவ் ஸ்டோரி வந்து நல்லாவே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டாடா வந்து எனக்கு வந்து பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ஃபீல் குட் மூவி அப்படின்னு ஒரு ஓகே மூவி அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது இல்லாமல் கவின், அதனால் டாடா ரொம்ப எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா போர்த்தொழில் மூவி பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து சுழல் அந்த வெப்சீரிஸ்லாம் ஞாபகம் வந்தது. ஏன்னா வந்து அதே டோனில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் க்ரைம் த்ரில்லர் மூவி எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்ப்பாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு த்ரில்லர் மூவியாக வந்து அடுத்து என்ன ஆகும், கண்டுபிடிச்சிருவாங்களா, கண்டுபிடிக்க மாட்டாங்களா, யார் கொல்ல மாட்டா அப்படின்னு த்ரில்லிங்காக வந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த போர்த்தொழில் வந்து ரொம்ப வந்து இந்த படம் இன்றைக்கி ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அசோக் அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்காரு. இப்போ வந்து சபாநாயகர் படம் ஓடிட்டுருக்கு. அந்த படம் வந்து நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் அந்த படம் நான் பார்க்கல. 6th என்ன மூவினா மாவீரன் எனக்கு என்ன ஒரு வருத்தமான இதுனா, இந்த மூவி வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கல. தேட்டரில் போய் பார்த்துருந்தா இன்னமும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓடிட்டு வந்துட்டோன்னா மாவீரன் பார்த்தேன். மாவீரன் பார்த்தோன்னே என்ன மடம் மனுஷன் இப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு, மண்டையில் டேரக்டர் இப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா வந்து கமர்ஷியல் கடந்த ஒரு ஃபேண்டசி மூவி இது. அதனால் வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து இப்போ வந்து டாக்டரோட வேலைக்காரர் ரொம்ப பிடிக்கும். வேலைக்காரனுக்கு அப்புறம் டாக்டர் மூவி, அதுக்கப்புறம் மாவீரன் மூவி, அதுக்கப்புறம் ஐலாண்ட் வருது. ஐலாண்ட் வந்து பொங்கலுக்கு வருது. அதை நான் பார்த்துட்டு என்ன ரிவ்யூ என்னோடய தாட்ஸ் நான் சொல்கிறேன்னு. மாவீரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்லா இதை பற்றி நான் நிறைய இதுக்குன்னு தனியாக மாவீரன் கேரக்டர்னு தனியாக வந்து நிறைய அந்த கேரக்டருக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனால் வந்து மாவீரனுக்கு 6th ப்ளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5th என்னென்னா மாமன்னன் அந்த டைம்லேருந்து மாமன்னன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருந்தது. ஏன்னா இந்த மாரி செல்வராஜ் எடுக்கிறனாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி வந்து கொண்டு வருவார். அவர் வந்து கர்ணன் அந்த மூவிலாம் பார்த்திங்கன்னா அந்த மூவிலாம் வந்து ஒரு மாதிரியே இருந்தது. அதான் ஒரு மாதிரியான நல்லா இருந்தது சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாமன்னன் அந்த ஃபகத் ஃபாசில் கேரக்டர் எங்கேயோ ட்ரெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கன்னா தேட்டரில் வரும்போது எவனுமே பேசலை. அதுக்கப்புறம் ஓடியில் வந்துட்டோம்னா ஏதோ இந்த மூவி வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க போல், எல்லோரும் பார்த்துருக்காங்க போல். அதான்
ஓடியில் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் கேரக்டர்னு எங்கேயோ வந்து ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. மாரி செல்வராஜ் அவரோட படம் எப்படி அதே மாதிரி யூனிக்னஸாக இருக்கும், அதே மாதிரி வந்து மாமன்னன் இருந்தது. மை ஃபேவரெட்டில் 5th பிளேஸில் மாமன்னன் இருக்குது. 4th என்ன மூவினா அருண்குமார் எடுத்த சித்தா மூவி வந்து நான் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தேன். லேட்டஸ்ட்டானா படம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஓடிடியில் வந்துட்டு நான் பார்த்தேன் நான். ஏன்னா இந்த தேட்டருக்கு போய் இந்த படம் வந்து நான் பார்க்கல. சித்தா அந்த அருண்குமார் அவர் வந்து யாருமே எடுக்காத ஒரு கதையை எடுத்து அதுவும் சித்தார்த்தை வச்சு இந்த படம் வந்து பண்ணிக்கிறாங்க. யாருமே எடுக்காதுக்காதுன்னா சைல்டு அபியூஸ்லாம் வந்து யாரையுமே சொல்லித்தராத ஒரு ஃபிலிமில் சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நிறைய ஸ்கூலில் போட்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் வந்தது அதெல்லாம் விட்டுருங்க. அது ஏதோ டக்கராக ஏதோ ஒரு படம் வந்தது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த படம் வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் சித்தான்னு ஒன்று படம் வந்தது, அதுலேருந்து பிச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சித்தா மூவி. அதுதான் என்னோடய 4th ஃபேவரெட்டில் இருக்குது. 3rd என்ன மூவினா லியோ. இந்த மூவி வந்து எடுக்கலாமா வேணாமா ஒரு 2 இதில் இருக்குது. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் லியோ வந்து அப்போயே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆயிடுச்சு. ட்ராத்தில் உட்காரும்போது அப்போயே வந்து அப்புறம் வந்து டைட்டில் கார்டு போடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடோன்னா முடிஞ்சிச்சு படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து பயங்கரமாக இருந்தது. சரி போயிடலாம் வீட்டுக்கு அப்படி தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து. அப்புறமா செகண்ட் ஹாஃப்லாம் கிராஃபிக் இப்படி குறைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி இருந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து மேபி அதான் நிறைய இது அந்த செகண்ட் ஹாஃப் பற்றியே நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து லியோ 2ல் இல்லைனா கைதி 2ல் விக்ரம் 2லேருந்து இதை சொல்லி விட்ருவாங்க. ஆனால் வந்து லியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து தளபதி வேறு ஒரு ஆக்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனால் எனக்கு வந்து 3rd பிளேஸ்லேருந்து லியோ வைக்கணும்னு தோணுச்சு. அதனால் 3rd பிளேஸ்லேருந்து லியோ மூவி. முக்கியமாக வந்து லோகேஷ் கனகராஜ் காரணம் அதுக்கு வந்து. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன மூவினா விடுதலை பார்ட் 1. விடுதலை மூவி வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும். விடுதலை அந்த சூரியோட ஆக்டிங் ஆகட்டும், இல்லைனா இளையராஜா மியூசிக் ஆகட்டும், அதெல்லாம் வந்து இளையராஜா மியூசிக்கு அந்த இதான் காட்டுமல்லி சாங் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. விடுதலை 2க்காக எப்போ தான் வருமோ இந்த மூவி அப்படின்னு தோணிட்டுருக்கு. விடுதலை 2 வரும்போது கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதெல்லாம் விடுதலை பார்ட் 1 வந்து ரொம்ப பிடிக்கும். சூரிய ஆக்டிங் ஆகட்டும், இல்லை வந்து வெற்றிமாறன் டேரக்டர் ஆகட்டும், அதுக்காக இந்த படம் வந்து எனக்கு விடுதலை பார்ட் 1 வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் மை ஃபேவரட் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வருஷத்துலேயே நான் இந்த வீடியோ எடுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், இந்த வருஷத்துலேயே இந்த படம் மட்டும்தான் முடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பிளேஸ் இல்லைன்னா ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் தேட்டரில் போகும்போது எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனோமோ அதோட விட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஆயிடுச்சு. ஏன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கிற அவருக்கும் ஒரு தனி ஒரு யூனிக்னஸ், அவருக்கும் தனி ஒரு ஃபேன் பேஜ் இருக்கும். அவரோட படம் வந்து இந்த படம் வந்து நான் வந்து பார்க்க போகும்போது வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூப்பிடும் போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கடா அப்படின்னு வாங்கடா ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் இந்த படம் வந்து ஜிகிருதண்டா 1 விட இது ரொம்ப நல்லா இருந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் கார்த்திக் சுப்ராஜ்னா அவங்களுக்கு ஐடியாவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஜிகிருதண்டா 1 பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். அது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் இருக்கும். நான் வரல, நான் ஜப்பான் போக போகிறேன் அப்படிலாம் போனாங்க. ஆனால் ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ராகவா லாரன்ஸ் ஆகட்டும், எஸ்ஏ சூர்யா ஆகட்டும், இல்லை கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டைரக்ஷன் ஆகட்டும், இந்த படம் வந்து எங்கேயோ ரீச் ஆயிடுச்சு இந்த படம் வந்து. அதனால் வந்து எனக்கு வந்து ஜிகிருதண்டா தான் இந்த வருஷத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக வந்து இந்த படம் மட்டும் பிடிக்கும், வேறு எந்த படமும் பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த லிஸ்ட்டில் வராத மூவிஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா வீரன் ஆகட்டும், இல்லைனா ஜெயிலர் ஆகட்டும், அந்த மூவிலாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. சில ஞாபகம் வரல. ஏன்னா மூவி தான் வந்து லெட்டர் பாக்ஸில் நான்